ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். வீட்டிலேயே சூப்பரான ரோஸ் சிரப் ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு 100 கிராம் அளவுக்கு நான் ரோஸ் வாங்கி வச்சுருக்கேங்க. அதோட இதழ்களை மட்டும் எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க விட்டுறலாங்க. கொதிச்சதுக்கப்புறமா அந்த ரோஸோட இதழ்களை நம்ம அதில் போட்டு நம்ம மூடி வச்சு மூடிடலாங்க. இந்த பாருங்கள், அது அப்படியே வேகட்டும். வெந்து கொஞ்ச நேரத்துலேயே கலர் சேஞ்ச் ஆகிடுத்து பாருங்கள். அந்த கலர் அவ்வளோ அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாங்க. வடிகட்டி பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா எனக்கு இவ்வளோ தண்ணி கிடச்சிருக்குங்க. இந்த தண்ணியை அதே பேன்லேயே ஊற்றி கொஞ்சமாக சீனி போட்டுக்கலாம். அதாவது 1.5 கப் அளவுக்கு நான் சீனி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாங்க. இந்த சீனி கரையிறது வரைக்கும் நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். எனக்கு கலர் கொஞ்சம் எடுப்பாக ஆகணுங்கிறதுக்காக பீட்ரூட் இந்த அளவுக்கு சின்ன சைஸில் எடுத்துருக்கீங்க. அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஜூஸை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாங்க. அப்போ கலர் பார்க்கவே செமையாக இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலர் பார்க்குறதுக்கே. நேச்சுரல் கலருங்க இதுதான். இது கூடவே 2 டீஸ்பூன் போல் வினிகர் சேர்க்குறேங்க. இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான். இது சேர்க்க முடியலன்னா நீங்கள் லெமன் ட்ராப்ஸ் கூட ஊற்றிக்கலாங்க. இது கூடவே ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேங்க. வாசனைக்காகத்தான். ஒரிஜினல் வாசம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இது கூட கொஞ்சம் ஒரு மூடி போல் ரோஸ் எசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா கொதிச்சு வரும். இதை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். திக்கான பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அதை பார்க்கும்போது தேன் மாதிரி இருக்கும். அந்த பதம் தான் நமக்கு கரெக்டு. இப்போ இதை நம்ம ஆற விட்டுறலாங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு பாட்டில் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு ரோஸ் மில்க் போடணும் ஆசை இருக்குதோ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பாலில் கலந்து ஆற்றி குடிச்சிக்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேங்க. அந்த பாலில் இப்போ நான் இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போல் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோனா நீங்கள் ஊற்றிக்கலாம். சப்ஜா சீட் ஊற போட்டிருந்தேங்க. அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து சாப்பிட்டோம். செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.